மறைந்த நெல் ஜெயராமனின் குடும்பத்திற்கு அன்று சொன்ன வார்த்தையை இன்றளவும் காப்பாற்றி வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். அப்படி என்ன வாக்குறுதி அளித்தார்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக விளங்குபவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவரை போன்று வெளிச்சத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் பிரபலப்படுத்திக் கொள்ளவும் ஏதோ சிலருக்கு உதவுவது போல் அறிவிப்புகளை வெளியிடுவதுண்டு. கால மாற்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நினைவூட்டினால் நடிகர்கள் சலித்துக் கொள்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் கூச்சமடைந்து உதவி கேட்காமல் ஒதுங்கிக் கொள்வதும் நடப்பதுண்டு. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு முன் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நெல் ஜெயராமன் குடும்பத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். ஆம், பாரம்பரிய அரிய வகை நெல் ரகங்களை மீட்டதில் முக்கிய பங்காற்றிய நெல் ஜெயராமன் கடந்த 2018ஆம் ஆண்டு தோல் புற்றுநோயால் உயிரிழந்தார். இவரது மரணத்திற்கு முன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செய்தி அறிந்து பலரும் இவருக்கு பொருள் உதவி செய்தனர். அவரை எப்படியாவது குணப்படுத்திவிட வேண்டும் என்று போராடியவர்களில் முதல் ஆளாக நின்றவர் நடிகர் சிவகார்த்திகேயன். உயிர் பிரியும் தருவாயில் தனது குடும்பத்தினரை நினைத்து கலக்கத்தில் இருந்த நெல் ஜெயராமனுக்கு ஆறுதல் கூறிய சிவகார்த்திகேயன், தங்களது மகனை பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன் அண்ணா என வாக்குறுதி அளித்தார். அன்று நெல் ஜெயராமனின் மகன் சீனிவாசராம் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். அன்று தொடங்கி தற்போது வரை சொன்ன சொல்லை காப்பாற்றி வருகிறார் சிவகார்த்திகேயன். ஆண்டுதோறும் பள்ளி தொடங்கும் முன்பே அந்த ஆண்டுக்கான பள்ளி கட்டணத்தை அனுப்பி விடுவது மட்டுமன்றி தேர்வு நேரங்களில் தொடர்பு கொண்டு தேர்வு குறித்து கேட்டறிவாராம். இப்படி கடந்த 7 ஆண்டுகளாக சீனிவாசராமின் படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமன்றி அவரது வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறார். தற்பொழுது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் சீனிவாசராமிற்கு கோவையில் உள்ள பிரபல கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு உதவிகளை செய்துள்ளார். ஒரு அண்ணனாக தனக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் உதவி செய்து வருவதாக நெல் ஜெயராமனின் மகன் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். ஸ்கூல் ஃபீஸ்லாம் அவங்களே கேட்டு கன்ஃபார்மாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து இப்போ காலேஜ் வரும் அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஸ்கூலில் நான் ஃபீஸ் பண்ணுறேன், 12th ஃபீஸ் பண்ணுறேன். காலேஜ் அட்மிஷன் அவங்களாம் ஃபோன் அடித்து கேட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்கீங்க, எந்த காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோயம்புத்தூரில் கர்வம் காலேஜ் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே எல்லா செலவும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே அப்பா இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு அண்ணனா அவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாலிடிக்ஸ்லையும் சரி மற்ற ஆக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கடைசி வரையுமே சிவகார்த்திகேயன் தான் ஒரிஜினலாக சொல்லி எங்கள்கிட்ட இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பலரும் சிவகார்த்திகேயன் செயலுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் ராஜசேகர்.